நாட்டின் பொருளாதாரத்திற்கு மலையக மக்கள் முதுகெலும்பாக உழைக்கின்றார்கள். எனினும் அவர்களின் வாழ்வு தொடர்ந்தும் துயரத்துடன் காணப்படுகின்றமை கவலை அளிக்கிறது. அவ்வாறான ஒரு தோட்டத்தின் கதையே இது. எழில் கொஞ்சம் மலையகத்தின் கண்டி மாவட்டத்தில் உடப்பலாத்த பிரதேச சபைக்குட்பட்ட சோகம தோட்ட கீழ்பிரிவில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையிலேயே வாழ்கின்றனர். மலையக மக்களின் வாழ்வில் வீடு என்பது இன்னமும் நிறைவேறாத கனவாக இருக்கிறது. வீடற்ற மக்களாக எப்போதும் இடிந்து விழக்கூடிய இருப்பிடங்களில் ஆபத்தின் விளிம்பில் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எங்களுக்கு மழை காலம் வந்தா இருக்க முடியாது. வீட்டுகள்ல பிள்ளைகளுக்கு சரியான கரைச்சலாக இருக்கு. தயவு செஞ்சு இந்த கூரை தவறத்துக்கு சரி எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படி தாயும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குடியிருப்பின் கூரைகள் பொருத்தப்பட்டு 30 வருடங்களுக்கும் அதிகம் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். அவை தற்போது உக்கிய நிலையிலும் உடைந்த நிலையிலும் காணப்படுகிறது. இதனால் குடியிருப்பின் சுவர்களும் வெடித்து சரிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன. ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கும். எந்த நேரத்துல வீடெல்லாம் இடிஞ்சு உடைஞ்சு விழுகிற மாதிரி இருக்கு. இவற்றை வீடுகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆபத்தான இந்த குடியிருப்பில் உள்ள வீடுகள் ஒவ்வொன்றிலும் வாழ்ந்து வரும் மக்கள் ஒவ்வொரு நாளையும் அச்சத்தின் மத்தியிலேயே கடத்துகின்றனர். மழை பெய்யும் காலத்துல செவுருல கை வைக்க முடியாது. சின்ன பிள்ளைகள் கை வச்சா கரண்ட் பாய்க்கப்படுது. அதே போல உங்களுடைய வீடு வசதிகள் செவுர்கள் வீரிட்டு தெரிச்சு காமரா 10 அடி காமரா தான். லைன்ஸ்ல 10 அடி காமரா. 10 அடி காமராலையும் எங்களுக்கு வசதி இல்ல. நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் மலையக அபிவிருத்தி குறித்து பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருப்பினும் இதுவரை மலையக மக்களின் அடிப்படை வசதிகளுக்கான தீர்வு கிடைக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது அல்லவா?